ஜோக்கர்கள் என்று நிரூபித்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அபார வெற்றி, இந்தியாவுக்கு அடித்த ஜாக்பாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்து ரொம்ப பயங்கரமாக வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வழக்கம் போல் செமிஃபைனலில் தோற்று வெளில போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் இருந்த சவுத் ஆப்பிரிக்கா இப்போ இந்த செமிஃபைனலில் தோற்று வெளில போயிட்டாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏற்கனவே ஒரு சவுத் ஆப்பிரிக்காட்ட இந்த டோர்னமெண்ட்டில் தோற்றுருந்தாங்க. அதுவே நியூசிலாந்து கூட இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 5 மேட்ச் T20 சீரீஸில் 4 மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேட்ச் மட்டும் தோற்றுருந்தாங்க. இப்போது இந்தியா ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நியூசிலாண்டோட இந்தியா ஏற்கனவே ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்தியா செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகிறாங்களா. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் 20 பால் 18 ரன்னு, குவிண்டன் டிகாக் 8 பால் 10 ரன்னு, ரயான் ரிக்கில்டன் 0. சவுத் ஆஃப்ரிக்காவோட பலமே அவங்களோட டாப் 3 தான். இன்றைக்கி அதை உடச்சதோன்னே அவங்க இடம் தெரியாமல் திக்கு தள்ளாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் 27 பாலுக்கு 34 ரன்னு, டேவிட் மில்லர் 6 பால் 6 ரன்னு, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 24 பால் 29 ரன்னு. கடைசியாக வந்து மார்க் ஆன்சன் மட்டும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார். 30 பாலில் 55 ரன்னு, 5 6 2 4. அவங்க 20 ஓவர் முடிக்கும் போது 169க்கு 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. நியூசிலாந்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி 4 ஓவர் 34 ரன்னு 2 விக்கெட்டு, கோல் 1 ஓவர் போட்டு 9 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் லாக்கி ஃபர்கூசன் 4 ஓவர் போட்டு 29 ரன் 1 விக்கெட்டு, ஜேம்ஸ் நீஷம் 3 ஓவர் 42 1 விக்கெட்டு, மிச்சில் சார்னர் அவர் வழக்கம் போல் 4 ஓவர் 25 ரன்னு, ரச்சின் ரவீந்திரா 4 ஓவர் 29 ரன்னு 2 விக்கெட்டு. இவங்க எல்லாருமே பக்காவாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க. நியூசிலாந்தில் பதிலடியாக ஃபின் ஆலன் பொழந்துட்டார். 33 பாலுக்கு 100 ரன்னு, 8 6 10 4. இதான் T20 வேர்ல்டு கப்லேயே ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி. அவருக்கு பார்ட்னர்ஷிப்பில் டீம் சைஃபர் 33 பாலுக்கு 58 ரன்னு, அவர் 2 6 7 4. இவங்க 2 பேரும் சேர்ந்துமே மேட்சை முடிச்சிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 11 பாலுக்கு 13 ரன்னு. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளில ஆகிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா மொதல் மேட்ச் இந்த T20 வேர்ல்டு கப்பில் தோற்று வெளில போயிட்டாங்க. நியூசிலாந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனலில் போய் நியூசிலாந்து சந்திப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.